ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் அவங்க அடிக்க பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, சியான் விக்ரமுடைய அப்கமிங் மூவிஸ் லிஸ்ட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மூவியாக துருவ நட்சத்திரம் அந்த மூவி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மூவியை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் போஸ்ட்போன் பண்ணிட்டு போவாங்கன்னு தெரியல. ஏன்னா ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே படத்தை எடுத்து முடிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. அண்ட் ஜிவிஎம் அவருடைய டேரெக்ஷனில் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். எப்போ தான் இந்த படத்தை விடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ட்ரீசர் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ ஓரளவுக்கு பட்டிட்டிங்கிறலாம் பண்ணி நல்லா இருக்குது. ஸோ கிடப்பில் கடந்து இப்போ வரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. கிடப்பில் கடந்த படம்லாம் பெருசாக ஓடாதுன்ற ஒரு பின்பத்தை உடைச்ச ஒரு மூவினா மதகத ராஜா தான். ஸோ அதே மாதிரி இந்த மூவியும் உடைக்கும் நம்புகிறேன். பிகாஸ் ஆஃப் ஓரளவுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. எனக்கு ட்ரெய்லர் வைஸுமே பயங்கரமாக பிடிச்சிருந்தது. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், அண்ட் அவங்க ஸ்க்ரீன் பண்ண விஷுவலாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது. பட் படம் வந்தால் தான் தெரியும். ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம்ன்றப்போ அந்த கதை எந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குன்றது வந்தால் தான் தெரியும். ஏன்னா கதையில் பெருசாக டெப்த் இல்லைன்னா அந்த மூவி அந்த அளவுக்கு யாருக்குமே போய் ரீச் ஆகாது. கண்டிப்பாக மூவி நல்லாயிருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் அதை தொடர்ந்து வர மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீரதீர சூரன் பார்ட் 2 அப்படின்ற அந்த மூவி தான். ஸோ ஆக்சுவலாக இந்த மூவிலையுமே ஓரளவுக்கு எல்லா வகையிலுமே கெட்டப் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் விஷுவல் வைஸாகவுமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு தமிழ் சினிமாவில் பார்ட் 2க்கு அப்புறமா பார்ட் 1 எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மூவி எந்த அளவுக்கு கலெக்ஷன் ரீச் ஆகுது, எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்குதுன்றதை பொறுத்து தான் பார்ட் 1 எடுக்கிறதாவே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மாதிரி புதுவித முயற்சின்னு சொல்கிறத எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் பார்க்குறதுக்கு அந்த விக்ரம் அவருடைய லுக் எல்லாமே பார்க்குறது லைக் தூள் படத்தில் பார்த்த ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 2 படமே நல்லா ஓடி சியானுக்கு ஒரு கம்பேக் கண்டிப்பாக தேவை. ஏன்னா பெருசாக அவருக்கான அந்த அவருடைய ஆக்டிங் பொட்டென்ஷியலுக்கு இன்னும் அவருக்கான அந்த ஸ்பேஸும் அதுக்கான அங்கீகாரமும் கிடைக்கல. ஸோ இந்த 2 மூவிலேயே கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் எந்த மூவிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு எந்த ட்ரீசர் பிடிச்சிருந்தது? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.